Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th chemistry, 12th physics public exam paper வெளிச்ச அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு கடந்த வாரம் முழுமைக்கே பார்த்தீங்கன்னா பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. பல்வேறு கேம்பில் 12th உடைய பேப்பரை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட சண்டலை விடைத்தாள் திருத்துறாங்க. ஒவ்வொரு கேம்ப்லேயுமே எவ்வளவு பேப்பர் வருமோ அதை பொறுத்து பேப்பர் வெளிச்ச க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பல்வேறு கேம்பில் 12th உடைய பேப்பரை முடிச்சுட்டு இன்றைக்கி சிஎஸ்ஓக்கள் ஃபஸ்ட்டு டே 11th உடைய பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க 12th மாணவர்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. 12th கெமிஸ்ட்ரி, 12th ஃபிசிக்ஸ் உடைய பேப்பர் வேல்யூஷன் மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் மாதிரி தான் அந்த பேப்பர் வேல்யூஷன் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் ஆகக்கூடிய அந்த மாணவ எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா மினிமம் 70 மார்க்ஸ்க்கு ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தாவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட வினாக்கள் ஒன்வேர்லேயே புக் பேக் ஆடுறதுனால ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது சார்ந்து அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி 50லிருந்து 65க்குள் எடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஆனால் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குறைவாக தான் இருக்காங்க. சில கேம்பில் பார்த்திங்கன்னா 12th சென்டம் வரவே இல்லை. சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அந்தந்த கேம்பில் டாப்பர்ஸ் பேப்பர் போயிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். ஸ்லோ லேர்னர்ஸ் பேப்பர் போயிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கேம்பில் ரிசல்ட் வரும். நம்ம ஒரு சில சென்டர்ஸில் மட்டும்தான் என்கொயரி வாங்கி அப்டேட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கடா, சார் பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா இருப்பாங்க, மார்க்ஸும் அதிகமாக எடுத்துருவாங்க. ஆனால் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் மற்ற பாடங்களை விட. இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் என்னன்னா இந்த ஆண்டு மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸே ரொம்ப லோ நம்பர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் நிறைய எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வந்திருக்கு. புக் பேக்கில் கிட்டத்தட்ட 13 1 புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 4 மார்க்குமே மாணவர்கள் அட்டன் பண்ணதுனால இந்த ஆண்டு 12th ஃபிசிக்ஸில் அதிகமாக மதிப்பெண் வந்திருக்கு. ஃபெயிலியர்ஸும் குறைவாக இருக்குது. அதே மாதிரி சண்டமே பார்த்திங்கன்னா அங்கங்கே விழுந்திருக்கு. இப்போ கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியை விட ஃபிசிக்ஸில் அதிக சண்டம் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கேம்பில் திருத்ததுனால ஒவ்வொரு கேம்ப்லேயும் அங்கே எப்படி எந்த குவாலிட்டியில் பேப்பர் வந்திருக்கோ அதை பொறுத்து தான் அப்டேட் மாறுபடும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். வரக்கூடிய மே 9ஆம் தேதி +2 மாணவருடைய ரிசல்ட்ஸ் வெளியிட போகிறாங்க. 11th உடைய ஃபஸ்ட் டே சிஎஸ்ஓக்கள் பேப்பர் இன்றைக்கி திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சென்டம் எடுப்பீங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் எவ்வளோ கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.